அவருக்கு உயரத்துக்கு அவருக்கு தேவையா? உள்துறை அமைச்சர் சிதம்பரம் வீட்டுல போய் நிக்கிறார். உள்துறை அமைச்சர் வீட்டுல அவனை பார்த்து 6 வருஷம் ஆச்சு. அந்த ஆளை பார்த்து சிவகங்கையில சிவந்தியப்பண்ணன் கூட்டம் நடத்தி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஆதரிச்சு பேசினதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு பிறகு 6 வருஷத்துக்கு போறார். மான அவமானம் பார்க்கல. பெரியார்தாசன் அண்ணனுக்கு சொல்லுகிறேன், குடிசைவார்க்கு இல்லை பருவம். என் தலைவன் மான அவமானம் பார்க்கல, பிரதமரை போய் பார்க்கிறார். பிரதமரை போய் பார்க்கிறது காலையில் 9 மணிக்கு போன் பண்றாருனா, மை நேம் இஸ் மிஸ்டர் வைகோ, ஃபார்மர் எம்பி, எம்டிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரிலாம் பேசுறாரு. உங்களை எனக்கு தெரியுங்க, சொல்லுங்க என்ன விஷயம், இல்ல பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் அனுமதி 10 மணிக்கு பிரதமருடைய வீட்டில் சந்திப்பதற்கு அனுமதி வைகோவுக்கு. யாருக்காவது தமிழ்நாட்டில் இந்த தகுதி இருக்கா? எல்லாம் சப்பானிகள், தவக்கலைகள், ஊனமுற்றோர் மறுவாழ்வில்லத்தில் இருக்க வேண்டியவங்களாம் வைகோவோட ஒப்பிட்டு பேசுறதுல என்ன உங்களுக்கு இன்பம்? என் தலைவன் போறான் 10 மணிக்கு பிரதமர் வீட்டுக்கு. ஒரு அம்பாசிடர் கார்ல அண்ணன் கணேசமூர்த்தியும் கூட்டிட்டு கழுத்துல கருப்பு சால்வை போட்டுட்டு அம்பாசிடர் கார்ல பிரதமருக்கு வீட்டுல 8 அடுக்கு பாதுகாப்பு. கண்ணிமைக்காமல் ஜவான்கள், ராணுவ ஜவான்கள் காத்து நிற்கிறார்கள். வைகோயை பார்த்தோன்னு அவன் துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டு வைகோக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சு வைகோ கார் பிரதமர் வீட்டு வாசல்ல போய் நிக்குது. நாடாளும் பிரதமர் வீட்டிலிருந்து பெருந்தன்மையோட இறங்கி வந்து வைகோவை கட்டி தழுவி உன் முகம் பார்த்து 3 வருஷம் ஆயிடுச்சு, அரசியல்ல பகை இருந்தா இப்படி பார்க்காம இருக்கலாமா, நான் எந்த குற்றம் செய்தேன் அப்படின்னு அவர் திருப்பி கேட்டு, ஐயோ வாங்க வாங்க வாங்க, வீட்டுல மனைவி நலமா, அம்மா நலமா, பிள்ளைகள் எல்லாம் நலமான்னு கேட்டு நடுக்கூடத்துல உட்கார வச்சு பிரதமர் நெகிழ்ந்துட்டார். எனக்கு பயம் நம்ம கட்சியில இன்னும் சேர்ந்துருவாரோன்னு. வைகோ சொல்லுகிறார், நான் மிக சாதாரணமானவன், நான் மிக சாமானியமானவன், நான் மிக உப்பை காட்டிலும் எளியவன், விருதுநகர் தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய தகுதியை கூட பெற முடியாதவன். உங்களை சந்திக்க அனுமதி கேட்ட மாத்திரத்தில் இருந்து விட்டீர்கள் சொன்ன, நீ சாதாரணமானவனா, நீ சாமானியமானவனா, நீ உப்பை போல் எளியவனா? இந்திய அரசியல் அரங்கில் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்கிற ஒரே ஒரு பொலிட்டிக்கல் லீடர், த பிரின்சிபல் லீடர் நீ மட்டும்தாங்கிறான். அவன் யாரு? நாடாளும் பிரதமர். அந்த இடத்தில் இருக்கீங்க நீங்க. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. 3 உயிர்களை மீட்கணும்னு அதே பிரதமர்கிட்ட போய் நிக்கிறார். இத்தனைக்கு அவர்கிட்ட அக்யூஸ்ட்னு சொல்லி அவருக்கு மேல 1000 குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். இதுதான் அரசியல். இந்த அரசியலை நடத்துகிற தகுதியும் பேராண்மையும் நாகரிகமும் நாயகன் வைகோ மட்டுமே இந்திய அரசியல் இன்னைக்கு இருக்கு. அக்யூஸ்ட் பிரதமர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வீசிட்டு பிரதமரை போய் பார்க்கிறார். எனக்கு மன்மோகன் சிங்கை பிடிக்கும், ஆனால் பிரதமர் மன்மோகன் சிங்கை பிடிக்காது. இப்படி சொல்லுகிற துணிச்சல் வேணுமே. யார்கிட்ட பேசுறாரு? ராம்ஜித் மலாங். அவர் பேசுற இங்கிலீஷ் வேற யாரும் பேச முடியுமா? எங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்கார். அவருக்கு காலத்தில் இந்த இனம் தன்னுடைய விடுதலையை பெற்றாக வேண்டும். எங்களுக்கு ஒன்றும் வேற நோக்கம் இல்லை. நாங்க அதுக்காக சர்வ தியாகத்துக்கு தயாராயிட்டோம். இன்னொரு 5 வருஷம் இரவை பகலாக்குவோம், பகலை இரவாக்குவோம். கழகத்தின் நிர்வாகிகளுக்கு உங்கள் காலில் மாலையாக விழுந்து வைகோவின் தம்பி நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லா இடங்களிலும் களம் காணுங்கள், வெற்றி வெற்றி என்று கருதி கொண்டு களம் காணுங்கள். நமக்கு இழப்பெதுவும் இல்லை. நம்முடைய மதிப்பு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இணையதளத்தில் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி வாசலில் நின்று கொண்டு என் தலைவன் கல்லூரி வாசலை மாணவர்களுக்கு கொடுக்கிறான். ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் குருதி சீடிய அவர் படித்த காலேஜ் பிரசிடென்சி காலேஜ். கல்லூரி மாணவர்கள் சொல்லுகிறார்கள், பேராசிரியர் சொல்லுகிறார்கள், காலேஜுக்குள்ளே வந்து குழந்தையின் அத்துமீறல் கூட வைகோவிடம் இருக்காது. அப்போதும் அவர் கல்லூரிக்குள் சொல்லவில்லை. நான் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் களங்காணப் போகின்ற கழகத்தின் நிர்வாகிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் குருதி என்று வைகோ தயாரித்த சீடியை எல்லாரும் கையிலும் எட்டுவது மாதிரி நாளைக்கே கொடுக்க ஆரம்பியுங்கள். 3 உயிர்களை மீட்டு தருவதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சியை இன்றைக்கு ஒரு கடிதமாக சங்குலில் எழுதி இன்றைக்கு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இதை ஒரு பேங்க் பாஸ்புக் அளவில் சின்ன படி எடுத்து ஒவ்வொரு நகரத்திலும் 50,000 படியாவது கொடுங்கள். நமக்கு மாற்று வேறு யாரும் இல்லை.
நாம் இதுவரைக்கும் மாற்று குறையாத சக்தியாக இருந்தோம். நாம் தான் இப்பொழுது மாற்று சக்தி. மக்கள் நம்மை பார்க்கிறார்கள். நாம் நம்முடைய இயல்பை இதை இப்படியே கொண்டு போய்